கிருஷ்ணகிரி நகருக்கு வருகை தந்த தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வபெருந்தகைக்கு மாவட்ட எல்லைப் பகுதியான சிகரலப்பள்ளியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் மேளதாளம் முழங்கிட உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தமிழகத்தில் முதல் கட்டமாக பாராளுமன்ற தேர்தல் முடிந்துள்ள நிலையில் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வபெருந்தகை கிருஷ்ணகிரி மாவட்ட காங்கிரஸ் நிர்வாகிகளை சந்திப்பதற்காக திருப்பத்தூர் மாவட்டம் வழியாக கிருஷ்ணகிரி நகருக்கு வருகை தந்தார். கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு முதல் முறையாக வருகை தந்த தமிழக காங்கிரஸ் தலைவரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான செல்வபெருந்தகைக்கு கிருஷ்ணகிரி மாவட்ட எல்லை பகுதியான சிகரலப்பள்ளியில் கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட துணைத் தலைவர் பி.சி. சேகர் தலைமையில் மாவட்ட தலைவர் நடராஜன், காங்கிரஸ் வேட்பாளர் கோபிநாத், முன்னாள் மாவட்ட தலைவர் காசிலிங்கம், தொகுதி பொறுப்பாளர் ஆடிட்டர் வடிவேல், மாவட்ட பொருளாளர் உமர், வழக்கறிஞர் அசோகன் ஆகியோர் முன்னிலையில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் அங்கு இருந்து கிருஷ்ணகிரி நகருக்கு வருகை தந்த மாநில தலைவர் செல்வபெருந்தகைக்கு பர்கூர், கண்டிகுப்பம், கிருஷ்ணகிரி உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் மேளதாளத்துடன் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அப்போது மாவட்ட பொதுச் செயலாளர் ஹரி, மாவட்ட சேவாதள மாவட்ட தலைவர் தேவராஜ், மணி யதவராஜ், மிண்டிகிரி ரவி, மைக்கேல் சக்கரவர்த்தி உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஏராளமானவர்கள் உடன் இருந்தனர். பாராளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு முடிந்திருக்கிறது. இந்த வாக்குப்பதிவில் 100 இடங்களை கூட தாண்டாது என்று புள்ளி விவரங்கள் சொல்லுகின்றன. பாஜகவுடைய தோல்வி பயத்தில் நரேந்திர மோடி அவர்கள் மிகப்பெரிய கலவரத்தை ஏற்படுத்தவும் இந்தியாவுக்குள் குழப்பத்தை விளைவிக்கவும் தொடர்ந்து வன்முறையாக பேசி வருகிறார். நாங்கள் தேர்தல் ஆணையத்திலும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற புகார் அளித்திருக்கிறோம். உயர் நீதிமன்றத்திலும் வழக்கு தொடர்ந்திருக்கிறோம். ஆனால் அவருக்கு யாரும் வாய்ப்பு கூடுவதற்கு தயாராக இல்லை. தொடர்ந்து அநாகரிகமாக தலைவர் ராகுல் காந்தியை பற்றி இளவரசர் என்று குறிப்பிடுகிறார். ஜமீன்தார்களை ஒழித்த குடும்பம் அந்த குடும்பம். ஜமீன்தார் ஒழிப்பு சட்டத்தை கொண்டு வந்தது இந்திரா காந்தி அவர்கள். அவருடைய பேரப்பிள்ளையை பற்றி அநாகரிகமாக பேசும் அளவிற்கு வன்மம் மேலோங்கி இருக்கிறது. ஆகவே தோல்வி பயத்தில் என்ன பேசுவது என்று தெரியாமல் ஒரு மிகப்பெரிய மத கலவரத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். எருமை அரசியல் பேசினார், ஈடுபடவில்லை. ராமர் அரசியல் பேசினார், ஈடுபடவில்லை. வீடுகளை பிரித்து கொடுப்பார்கள் என்று குழப்பத்தை ஏற்படுத்தினார், ஈடுபடவில்லை. பாகிஸ்தான் அரசியல் பேசினார், ஈடுபடவில்லை. தலித்துகள் அரசியல் பேசினார், ஈடுபடவில்லை. மலைவாழ் மக்களை பற்றி பேசினார், ஈடுபடவில்லை. இப்பொழுது மத கலவரத்தை தூண்டுவதற்காக மதத்தை கையில் எடுத்திருக்கிறார். ஆகவே தோல்வி பயத்தில் இருக்கின்ற மோடி அவர்கள் நாடாளுமன்ற அவர் மீது நாங்கள் வாக்குப்பதிவு முடிந்திருக்கிறது. இந்த வாக்குப்பதிவில் 100 இடங்களை கூட தாண்டாது என்று புள்ளி விவரங்கள் சொல்லுகின்றன. பாஜகவுடைய தோல்வி பயத்தில் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு மிகப்பெரிய கலவரத்தை ஏற்படுத்தவும் இந்தியாவுக்குள் குழப்பத்தை விளைவிக்கவும் தொடர்ந்து வன்முறையாக பேசி வருகிறார். நாங்கள் தேர்தல் ஆணையத்திடம் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று புகார் அளித்திருக்கிறோம். உயர் நீதிமன்றத்திலும் வழக்கு தொடர்ந்திருக்கிறோம். ஆனால் அவருக்கு யாரும் வாய்ப்பூட்டு போடுவதற்கு தயாராக இல்லை. தொடர்ந்து அநாகரிகமாக எங்கள் தலைவர் ராகுல் காந்தியை பற்றி இளவரசர் என்று குறிப்பிடுகிறார். ஜமீன்தார்களை ஒழித்த குடும்பம் அந்த குடும்பம். ஜமீன்தார் ஒழிப்பு சட்டத்தை கொண்டு வந்தது அன்னை இந்திரா காந்தி அவர்கள். அவருடைய பேரப்பிள்ளையை பற்றி இப்படி அநாகரிகமாக பேசும் அளவிற்கு வன்மம் மேலோங்கி இருக்கிறது. ஆகவே தோல்வி பயத்தில் என்ன பேசுவது என்று தெரியாமல் ஒரு மிகப்பெரிய மத கலவரத்தை ஏற்படுத்துவதற்கு அவர் தயாராகி கொண்டிருக்கிறார்.
எருமை அரசியல் பேசினார், எடுபடவில்லை. ராமர் அரசியல் பேசினார், எடுபடவில்லை. வீடுகளை பிரித்து கொடுப்பார்கள் என்று குழப்பத்தை ஏற்படுத்தினார், எடுபடவில்லை. பாகிஸ்தான் அரசியல் பேசினார், எடுபடவில்லை. தலித்துகள் அரசியல் பேசினார், எடுபடவில்லை. மலைவாழ் மக்களை பற்றி பேசினார், எடுபடவில்லை. இப்பொழுது மத கலவரத்தை தூண்டுவதற்காக மதத்தை கையில் எடுத்திருக்கிறார். ஆகவே தோல்வி பயத்தில் இருக்கின்ற மோடி அவர்கள், அவர் மீது நாங்கள் கொடுத்த புகாரை தேர்தல் ஆணையமும் உடனே விசாரிக்க வேண்டும். நீதிமன்றத்திலும் அது வரவிருக்கிறது. தோல்வி என்பது உறுதியானவுடன் எதை தின்னால் பித்தம் தெளியும் என்று தெரியாமல் ஏதோ உளறி வருகிறார்.